வணக்கம். இது உங்கள் பிக்ஷ்தானா சேனல். ஆன்மீகம், புராணங்கள், தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த உண்மைகளை நம்ம பாரம்பரிய சிந்தனைகளோடு உங்களுக்காக கொண்டு வருகிறோம். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். வாங்க, இப்போவுதான் நம்ம வீடியோவுல குளிக்கலாம். வலுவற்ற இதயம். அத்திப்பழத்தை உலர்த்தி பொடி செய்து 1 ஸ்பூன் அளவு காலை, மாலை பாலுடன் சாப்பிட்டு வர இதயம் வலுப்பெறும். இரத்தம் ஊறும். மார்பக வலி. இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறுடன் தேனை கலந்து சாப்பிட்டு வர மார்பக வலி நிற்கும். இதய நோய். துளசி இலை சாறு, தேன் இவைகளை வெந்நீரில் கலந்து 48 நாட்கள் சாப்பிட இதய நோய் சாந்தமாகும். நெஞ்சுவலி. நெஞ்சுவலி உள்ளவர்கள் இலந்தைப்பழம் சாப்பிட்டு வர குணம் பெறலாம். இதய நோய். இதய நோய் உள்ளவர்கள் காபியை தவிர்த்தல் இதயத்திற்கு நல்லது. இதய நோய். துளசி இலை சாறு, தேனை வெந்நீரில் கலந்து 48 நாட்கள் சாப்பிட இதய நோய் சாந்தமாகும். அதிக படபடப்புகளுக்கு. காலையும் மாலையும் மாசிக்காயை பால்விட்டு அரைத்து நாவால் சுவைத்து வர இதய படபடப்பு குறையும். எச்சரிக்கை அதிகமானால் மயக்கம் வரும். பலமுழந்த இதயத்திற்கு. பேரிக்காய் இதயத்திற்கு மிகவும் சிறந்தது. பலமுழந்த இதயத்திற்கு 48 நாட்கள் துளசி இலை சாற்றை தேன், வெந்நீரில் கலந்து பருகி வர இருதயத்திற்கு மிகவும் நல்லது. இதயத்தில் ஏற்படும் சில வலிகளுக்கு 10 நாட்கள் கருந்துளசி இலை, செம்பருத்தி இலை கஷாயம் சாப்பிட்டு வர இதயத்தில் குத்தும் வலி குணமாகும். பலமுழந்த இதயத்திற்கு. தினசரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வருவதால் இருதயம் பலம் பெறும். பலமுழந்த இதயத்திற்கு. இருதயம் வலுவாக அத்திப்பழத்தை காய வைத்து பொடியாக்கி 1 கரண்டி சாப்பிட்டு வருவதால் நல்ல பலன் கிட்டும். பலமுழந்த இதயத்திற்கு. இருதய நோய் உள்ளவர்கள் காபி குடிப்பதை தவிர்த்தல் நல்லது. டீ குடிக்கலாம். சீரற்ற இதயத் துடிப்புக்கு. கருந்துளசி இலை மருதம்பட்டை கஷாயம் சீரற்ற இதய துடிப்பு உள்ளவர்களுக்கு மிகவும் சிறந்த மருந்து. மார்பக வலிக்கு. இஞ்சி சாறு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டு வருவதால் மார்பக வலியில் இருந்து நிவாரணம் காணலாம். இருதய நோய்க்கு. மருதம்பட்டை செம்பருத்தி பூ கஷாயத்தை 48 நாட்கள் சாப்பிட்டு வருவதால் இருதய நோய் குணமாகும். இருதய வலிக்கு. துளசி விதை 100 கிராம், பன்னீர் 125 கிராம், சர்க்கரை 25 கிராம் இவைகளை ஒன்றாக கலந்து 2 வேளை சாப்பிட்டு வருவதால் இருதய வலி குணமாகும். நெஞ்சு வலிக்கு. நெஞ்சுவலியில் இருந்து நிவாரணம் பெற இஞ்சி துண்டை தேனில் ஊற வைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். மாரடைப்பை தடுக்க. தாண்டிக்காய் பொடியை 2 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து நாக்கில் தடவி வர மாரடைப்பு குணமாகும். பலமுழந்த இதயத்திற்கு. இருதய பலவீனம் தீர செம்பருத்தி பூவை உலர்த்தி பொடி செய்து மருதம்பட்டை தூள் இவைகளை சம அளவு எடுத்து பாலில் கலந்து பருகி வர வேண்டும். இருதய வலி அதிக மார்பு துடிப்பு. சந்தனத்தூள் கஷாயம் செய்து குடித்து வர மார்பு துடிப்பு, இருதய வலி குணமாகும். இருதய வலி. இருதய வலிக்கு இலந்தப்பழம் சாப்பிட்டு வரலாம். இருதய பலன் பெற, ஜீரணக் கோளாறுகள் நீங்க. மாதுளைச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும். இருதயத்திற்கும் பலம் கிடைக்கும். இருதய நடுக்கத்திற்கு. திருநீற்று பச்சிலையை முகர்ந்து வருதல் இருதய நடுக்கத்திற்கு நல்லது. பலமுழந்த இதயத்திற்கு. தூதுவளை காயை மோரில் ஊற வைத்து வறுத்து சாப்பிட்டு வர இருதய பலவீனம் குணமாகும். நெஞ்சு வலிக்கு. திடீர் என தோன்றும் நெஞ்சு வலிக்கு கஸ்தூரியை ஒரு வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட்டால் வலி குறையும். இரத்தக் குழாயில் ஏற்படும் அடைப்புகளுக்கு. தினம் 1 கப் தயிர் சாப்பிட்டு வர இரத்தக் குழாய்களில் உள்ள அடைப்பு நீங்கும். இதய நோய் குணமாக. இதய நோய் குணமாக மருதம்பட்டை செம்பருத்தி பூ கஷாயம் 48 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். இதயம் வலுவடைய. இதயம் வலுவடைய மாதுளம் பழத்தை எடுத்து தோலை நீக்கி நன்கு அரைத்து பிழிந்து வடிகட்டி அந்த சாற்றை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதயம் வலுவடையும். இதய நோய் குறைய.
இதய நோய் குறைய வெள்ளரிப் பிஞ்சுகள் கிடைக்கும் காலங்களில் 1 அல்லது 2 சாப்பிட்டு வந்தால் இதய நோய் குறையும். இதய பலவீனம் குறைய இதய பலவீனம் குறைய அத்திப்பழங்களை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து கல்லுரலில் போட்டு இடித்து வஸ்திரகாயம், துணியில் சலித்தல் செய்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கலந்து காலை, மாலை சாப்பிட்டு வந்தால் இதய பலவீனம் குறையும். மார்புச்சளி குறைய மார்புச்சளி குறைய கஞ்சாங்கோரை இலை, மிளகு சேர்த்து அரைத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மார்புச்சளி குறையும். மார்புவலி குறைய மார்புவலி குறைய பேரிச்சம் பழம் 4 முதல் நாள் மதியம் ஊற வைத்து மறுநாள் காலையில் உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் மார்புவலி குறையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய இஞ்சிச்சாறு, எலுமிச்சை பழச்சாறு, தேன் ஆகியவற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய அன்னாசிப் பழத்தை தோல் நீக்கி நறுக்கி எடுத்து அதன் மீது சர்க்கரையை தூவி இரவில் பாத்திரத்தில் ஊறவைத்து காலையில் அதை சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். மார்புவலி குறைய மார்புவலி குறைய அகத்திக்கீரையை வெயிலில் காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை அரைக்கரண்டி எடுத்து பாலில் கலந்து காலை, மாலை சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். இதயம் பலம் பெற இதயம் பலம் பெற தாமரை இலை, பூ ஆகியவற்றை நிழலில் காய வைத்து இடித்து பொடி செய்து காபி போல் குடித்து வந்தால் இதயம் பலம் பெறும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய அகத்திக்கீரையை எடுத்து வெயிலில் காய வைத்து இடித்து சாலித்து ஒரு சீசாவில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொடியை 6 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை, மாலை என இருவேளை வீதம் 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். நெஞ்சுவலி குறைய நெஞ்சுவலி குறைய இலந்தை பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுவலி குறையும். மார்புக் காம்பில் ஏற்படும் வெடிப்பு குறைய வெடிப்பு குறைய வேப்பிலையை மஞ்சளோடு சேர்த்து நன்கு அரைத்து வெண்ணெயில் குழைத்து வெடிப்பின் மீது பூசி வந்தால் மார்புக் காம்பில் ஏற்படும் வெடிப்பு குறையும். மார்புக் நோய் குறைய மார்புக் நோய் குறைய அத்தி பழத்தை காய வைத்து பொடி செய்து அதில் ஒரு கரண்டி எடுத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் மார்புக் சம்பந்தமான நோய்கள் குறையும். மார்புக் சளி குறைய மார்புக் சளி குறைய ஏலப்பொடியை நெய்யில் கலந்து காலை, மாலை என இருவேளை சாப்பிட்டு வந்தால் மார்புக் சளி குறையும். மார்புவலி குறைய மார்புவலி குறைய அருகம்புல்லை இடித்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றை காலையில் சாப்பிட்டு வந்தால் மார்புவலி குறையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய தான்றிக்காயை பொடி செய்து அதில் 2 சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து நாக்கில் தடவி வந்தால் மார்புவலி குறையும். மார்புவலி குறைய மார்புவலி குறைய ஓமவல்லி இலை 3 காலையில் மென்று தின்று 1 டம்ளர் சுடுதண்ணீர் குடித்து வந்தால் மார்புவலி குறையும். மாலையில் கீரையாக சாப்பிட்டால் சளித்தொல்லை குறையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய துளசி இலை சாறு, தேன் ஆகியவற்றை வெந்நீரில் கலந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய கருந்துளசி இலை, செம்பருத்தி பூ ஆகியவற்றை கஷாயம் செய்து 10 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். மார்புவலி குறைய மார்புவலி குறைய வெந்தயத்தை வேக வைத்து தேன் விட்டு பிசைந்து கூழாக்கி சாப்பிட்டு வந்தால் மார்புவலி குறையும். இதய பலவீனம் குறைய இதய பலவீனம் குறைய தூதுவளை காய்களை மோரில் ஊற வைத்து அதை வறுத்து சாப்பிட்டு வந்தால் இதய பலவீனம் குறையும். இதயம் வலுவடைய இதயம் வலுவடைய செம்பருத்தி பூவின் இலைகளை காய்ச்சி பால், சர்க்கரை சேர்த்து குடிக்க இதயம் வலுவடையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய சுக்கு, கற்கண்டு வகைக்கு 5 கிராம் அளவு எடுத்து பொடி செய்து காலை, மாலை 2 வேளையும் 1 தேக்கரண்டி அளவு இளநீரில் கலந்து குடித்து வந்தால் மார்புக் வலி மற்றும் மேல் மூச்சு வாங்குவது குறையும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற மருதம்பட்டை, நொச்சி இலை, தாளிக்கீரை, ஜாதிக்காய், சாதிபத்ரி, நாவல் விதை ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு காய்ச்சி காலை, மாலை 2 வேளை குடித்து வந்தால் இதயம் வலுப்பெறும். மார்புக் வலி குறைய
மார்பு வலி குறைய சந்தனத்தூளை எடுத்து தண்ணீரில் காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய மார்பு வலி குறைய குப்பை மேனி இலையை உலர்த்தி இடித்து சலித்தெடுத்தை காய்ச்சிய பாலில் கலக்கி இரவில் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய மார்பு வலி குறைய ஆதொண்டை வேர்ப்பட்டையை நன்கு சிதைத்து தண்ணீரில் போட்டு வைத்து சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். நெஞ்சுவலி குறைய நெஞ்சுவலி குறைய வெந்தயக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 1 லிட்டர் நீரில் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரில் தேன் கலந்து வேளைக்கு 1 அவுன்ஸ் வீதம் 10 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுவலி குறையும். வயிறு எரிச்சல் குறைய வயிறு எரிச்சல் குறைய மணத்தக்காளி இலையை இடித்து சாறு எடுத்து காலை மாலை கொடுத்து வந்தால் வயிறு எரிச்சல் குறையும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற ரோஜா இதழ்களை பாலில் போட்டு காய்ச்சி குடிக்க இதயம் வலிமை பெறும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற செம்பருத்திப் பூவை காய்ச்சி குடிக்க இதயம் வலிமை பெறும். இதயம் பலப்பட இதயம் பலப்பட அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இதயம் பலப்படும். நெஞ்சு எரிச்சல் குறைய நெஞ்சு எரிச்சல் குறைய அதிமதுரத்தை மேன்று சாப்பிட நெஞ்சு எரிச்சல் குறையும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற மாதுளை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட இதயம் வலிமை பெறும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற கருந்துளசி மருதம்பட்டை கஷாயம் குடிக்க இதயம் வலிமை பெறும். நெஞ்சு எரிச்சல் குறைய நெஞ்சு எரிச்சல் குறைய இஞ்சி சாறு எலுமிச்சை சாறுவுடன் தேன் கலந்து சாப்பிட நெஞ்சு எரிச்சல் குறையும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற பேரிக்காய் சாப்பிட இதயம் வலுப்பெறும். இதயம் பலமாக இருக்க இதயம் பலமாக இருக்க ஆரஞ்சு பழம் தினசரி சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாக இருக்கும். இதயம் பலம் பெற இதயம் பலம் பெற செம்பருத்திப் பூவை தண்ணீர் தேன் கலந்து சாப்பிட இதயம் பலம் பெறும். நெஞ்சு வலி வராமல் இருக்க நெஞ்சு வலி வராமல் இருக்க வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்துக் கொண்டால் நெஞ்சு வலி வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். மார்ச் வலி நெஞ்சு எரிச்சல் குணமாக நெஞ்சு எரிச்சல் குறைய சுக்கும் பனை வெல்லமும் சேர்த்து காபி தயாரித்து சாப்பிட வாயுவினால் ஏற்படும் மார்ச் வலி எரிச்சல் குணமாகும். நெஞ்சு எரிச்சல் குறைய நெஞ்சு எரிச்சல் குறைய பேரிச்சம் பழத்தை பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிடவும். மார்பு படபடப்பு மற்றும் மார்பு வலி குணமாக சிறிதளவு கிஸ்மஸ் பழம் மற்றும் கொத்தமல்லியை தண்ணீரில் இரவு முழுவதும் சுடவைத்து காலையில் அரைத்து வடிகட்டி குடித்தால் மார்பு படபடப்பு மற்றும் மார்பு வலி குணமாகும். மார்பு வலி குணமாக துளசி விதை பன்னீர் சர்க்கரை ஒன்றாக கலக்கி 2 வேளை சாப்பிட மார்பு வலி குணமாகும். மார்பு வலி குணமாக கஸ்தூரி மஞ்சளை ஒரு வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குணமாகும். நெஞ்சு கமறல் உடன் நீங்க நெஞ்சு கமறல் அதிமதுரத்தின் சிறு துண்டை வாயில் போட்டு அதக்கி ஒதுக்கி கொண்டால் நெஞ்சு கமறல் உடன் நீங்கும். மார்பு வலி குறைய பேரிச்சம் பழம் 4 முதல் நாள் மதியம் ஊற வைத்து மறுநாள் காலையில் உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய இஞ்சிச்சாறு எலுமிச்சை பழச்சாறு தேன் ஆகியவற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய அன்னாசிப் பழத்தை தோல் நீக்கி நறுக்கி எடுத்து அதன் மீது சர்க்கரையை தூவி இரவில் பாத்திரத்தில் ஊறவைத்து காலையில் அதை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய அகத்திக்கீரையை வெயிலில் காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை அரைக்கரண்டி எடுத்து பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய மார்பு வலி குறைய அகத்திக்கீரையை எடுத்து வெயிலில் காய வைத்து இடித்து சாலித்து ஒரு சீசாவில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொடியை 6 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை மாலை என 2 வேளை வீதம் 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். நெஞ்சுவலி குறைய இலந்தை பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுவலி குறையும். மார்பு வலி குறைய அருகம்புல்லை இடித்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றை காலையில் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும்.
மார்புக் வலி குறைய தாண்டிக்காயை பொடி செய்து அதில் 2 சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து நாக்கில் தடவி வந்தால் மார்பு வலி குறையும். மார்பு வலி குறைய சளித்தொல்லை குறைய மார்பு வலி குறைய ஓமவல்லி இலை 3 காலையில் மென்று தின்று 1 டம்ளர் சுடுதண்ணீர் குடித்து வந்தால் மார்பு வலி குறையும். மாலையில் கீரையாக சாப்பிட்டால் சளித்தொல்லை குறையும். மார்புக் வலி குறைய துளசி இலை சாறு, தேன் ஆகியவற்றை வெந்நீரில் கலந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். மார்பு வலி குறைய வெந்தயத்தை வேக வைத்து தேன் விட்டு பிசைந்து கூழாக்கி சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்புக் வலி குறைய மார்புக் வலி குறைய சுக்கு, கற்கண்டு வகைக்கு 5 கிராம் அளவு எடுத்து பொடி செய்து காலை, மாலை 2 வேளையும் 1 தேக்கரண்டி அளவு இளநீரில் கலந்து குடித்து வந்தால் மார்புக் வலி மற்றும் மேல் மூச்சு வாங்குவது குறையும். மார்பு வலி குறைய மார்பு வலி குறைய குப்பை மேனி இலையை உலர்த்தி இடித்து சலித்தெடுத்தை காய்ச்சிய பாலில் கலக்கி இரவில் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். மார்புக் வலி குறைய ஆதுண்டை வேர்ப்பட்டையை நன்கு சிதைத்து தண்ணீரில் போட்டு வைத்து சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். நெஞ்சு எரிச்சல் குறைய இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறுவுடன் தேன் கலந்து சாப்பிட நெஞ்சு எரிச்சல் குறையும். மார்ச் வலி எரிச்சல் குணமாக சுக்கும் பனை வெல்லமும் சேர்த்து காபி தயாரித்து சாப்பிட வாயுவினால் ஏற்படும் மார்ச் வலி எரிச்சல் குணமாகும். நெஞ்சு எரிச்சல் குறைய நெஞ்சு எரிச்சல் பேரிச்சம் பழத்தை பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிடவும். மார்புக் வலி குணமாக துளசி விதை, பன்னீர், சர்க்கரை ஒன்றாக கலக்கி 2 வேளை சாப்பிட மார்புக் வலி குணமாகும். மார்புக் வலி குணமாக கஸ்தூரி மஞ்சளை ஒரு வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குணமாகும். நெஞ்சு கமறல் உடன் நீங்க நெஞ்சு கமறல் அதிமதுரத்தின் சிறு துண்டை வாயில் போட்டு அதக்கி ஒதுக்கி கொண்டால் நெஞ்சு கமறல் உடன் நீங்கும். இதயம் வலுவடைய மாதுளம் பழத்தை எடுத்து தோலை நீக்கி நன்கு அரைத்து பிழிந்து வடிகட்டி அந்த சாற்றை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதயம் வலுவடையும். இதய நோய் குறைய வெள்ளரிப் பிஞ்சுகள் கிடைக்கும் காலங்களில் 1 அல்லது 2 சாப்பிட்டு வந்தால் இதய நோய் குறையும். இதய பலவீனம் குறைய அத்திப்பழங்களை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து கல்லுரலில் போட்டு இடித்து வஸ்திரகாயம், துணியில் சலித்தல் செய்து 1 தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கலந்து காலை, மாலை சாப்பிட்டு வந்தால் இதய பலவீனம் குறையும். மார்புக் வலி குறைய கருந்துளசி இலை, செம்பருத்தி பூ ஆகியவற்றை கஷாயம் செய்து 10 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்புக் வலி குறையும். இதய பலவீனம் குறைய தூதுவளை காய்களை மோரில் ஊற வைத்து அதை வறுத்து சாப்பிட்டு வந்தால் இதய பலவீனம் குறையும். இதயம் வலுவடைய இதயம் வலுவடைய செம்பருத்தி பூவின் இலைகளை காய்ச்சி, பால், சர்க்கரை சேர்த்து குடிக்க இதயம் வலுவடையும். இதயம் வலுப்பெற மருதம்பட்டை, நொச்சி இலை, தாளிக்கீரை, ஜாதிக்காய், சாதிபத்ரி, நாவல் விதை ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு காய்ச்சி காலை, மாலை 2 வேளை குடித்து வந்தால் இதயம் வலுப்பெறும். மார்புக் வலி குறைய சந்தனத்தூளை எடுத்து தண்ணீரில் காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் மார்புக் வலி குறையும். வெந்தயக்கீரை 1 கைப்பிடி அளவு எடுத்து 1 லிட்டர் நீரில் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரில் தேன் கலந்து வேளைக்கு 1 அவுன்ஸ் வீதம் 10 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுவலி குறையும். இதயம் வலுப்பெற ரோஜா இதழ்களை பாலில் போட்டு காய்ச்சி குடிக்க இதயம் வலிமை பெறும். இதயம் வலுப்பெற இதயம் வலுப்பெற செம்பருத்திப் பூவை காய்ச்சி குடிக்க இதயம் வலிமை பெறும். இதயம் பலப்பட இதயம் பலப்பட அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இதயம் பலப்படும். இதயம் வலுப்பெற மாதுளை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட இதயம் வலிமை பெறும். இதயம் வலுப்பெற கருந்துளசி, மருதம்பட்டை கஷாயம் குடிக்க இதயம் வலிமை பெறும். இதயம் வலுப்பெற பேரிக்காய் சாப்பிட இதயம் வலுப்பெறும். இதயம் பலமாக இருக்க ஆரஞ்சு பழம் தினசரி சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாக இருக்கும். இதயம் பலம் பெற செம்பருத்திப் பூவை தண்ணீர் தேன் கலந்து சாப்பிட இதயம் பலம் பெறும்.
நெஞ்சு வலி வராமல் இருக்க வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்துக் கொண்டால் நெஞ்சு வலி வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதயம் வலுப்பெற பேரிக்காய் சாப்பிட இதயம் வலுப்பெறும். இதயம் பலமாக இருக்க ஆரஞ்சு பழம் தினசரி சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாக இருக்கும். இதயம் பலம் பெற செம்பருத்திப் பூவை தண்ணீர் தேன் கலந்து சாப்பிட இதயம் பலம் பெறும். நெஞ்சு வலி வராமல் இருக்க வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்துக் கொண்டால் நெஞ்சு வலி வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதயம் வலுப்பெற பேரிக்காய் சாப்பிட இதயம் வலுப்பெறும். இதயம் பலமாக இருக்க ஆரஞ்சு பழம் தினசரி சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாக இருக்கும். இதயம் பலம் பெற செம்பருத்திப் பூவை தண்ணீர் தேன் கலந்து சாப்பிட இதயம் பலம் பெறும். நெஞ்சு வலி வராமல் இருக்க வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்துக் கொண்டால் நெஞ்சு வலி வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். மார்புப் படபடப்பு குணமாக சிறிதளவு கிஸ்மஸ் பழம் மற்றும் கொத்தமல்லியை தண்ணீரில் இரவு முழுவதும் சுடவைத்து காலையில் அரைத்து வடிகட்டி குடித்தால் மார்புப் படபடப்பு மற்றும் மார்புப் வலி குணமாகும். மார்புப் வலி குணமாக துளசி விதை, பன்னீர், சர்க்கரை ஒன்றாக கலக்கி 2 வேளை சாப்பிட மார்புப் வலி குணமாகும். மார்புப் வலி குணமாக மார்புப் வலி கஸ்தூரி மஞ்சளை ஒரு வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட்டு வந்தால் மார்புப் வலி குணமாகும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள். இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன. நன்றி. உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.